வணக்கம் தமிழ் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் எம்எஸ்கே என்கிற மோ செந்தில்குமார். இன்று நாம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விண்டோஸ் 11 அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதை பற்றிய முழுமையான சந்தேகங்களுக்குரிய அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். நம்ம எல்லாருக்குமே புதுசாக ஒரு பொருள் வந்துச்சுனாலோ அதை பற்றி பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த பொருள் எப்படி இருக்கும், அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அது நம்மளுக்கு எப்போ கிடைக்கும், அதுக்கு என்ன விலை அப்படின்னு பல சந்தேகங்கள் நம்மளுடைய மனதில் எழும். ஸோ அந்த வகையில் விண்டோஸ் 11 பற்றிய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் மிக மிக முக்கியமான பல கேள்விகள் இருக்கிறது. அதற்கு ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு நான் எளிய தமிழில் அழகாக கூறப்போகிறேன். காணொலியை தவறாமல் இறுதி வரை பாருங்கள். உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு விண்டோஸ் 11 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். விண்டோஸ் 11 டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு பேஜ் microsoft.com அதோட இணையதளம் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதோடைய மைக்ரோசாஃப்டோடைய இணையதளம் முகவரி உங்களுக்கு முகப்பு பக்கம் வரும். இதில் ஏற்கனவே முன்னாடி ஒரு காணொலியில் விண்டோஸ் 11 பற்றிய அதை பற்றிய முக்கியமான தகவல்களை பற்றிய ஒரு காணொலியில் நான் விரிவாக கூறியிருந்தேன். இந்த காணொலியில் உங்களுக்கு அதை பற்றிய FAQ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் மிக மிக முக்கியமானது, அதை பற்றி உங்களுக்கு நான் விரிவாக விளக்கவிருக்கிறேன். ஒன்று ஒன்றாக பார்ப்போம். அதாவது இதுதான் அது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் அபவுட் விண்டோஸ் 11. ஓகேங்களா? ஸோ முதல் கேள்வி, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11? நான் எல்லாத்துமே தமிழ்லேயே கேள்வி கேட்டுட்டு அதில் ஆங்கிலத்தில் இருக்குதும் அதில் நான் தமிழ்லேயே உங்களுக்கு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு தமிழ்லேயே பதில் சொல்கிறேன். அதாவது விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் சார்பாக விண்டோஸ் 10ல் இருக்கிற ஃபியூச்சர்ஸோட இன்னும் கொஞ்சம் அதுக்கு இன்னும் ஒரு அந்த பெர்ஃபார்மன்ஸும் சரி, அதோடைய பாதுகாப்பு செக்யூரிட்டி சம்மந்தமாகவும் சரி, இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான கூடுதலான சில ஃபியூச்சர்ஸ் வந்து நாங்கள் இதில் வந்து விண்டோஸ் 11ல் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்னும் அதிகமான டூல்ஸு, உங்களுக்கு வித்தியாசமான அந்த ஸ்க்ரீன் என்ன சொல்கிறது, ஸ்க்ரீனில் இமேஜஸ், பேக்ரவுண்ட் இமேஜஸ், இப்போது நிறைய ஆப்ஸு. ஸோ இப்போ நீங்கள் விண்டோஸ் 11 மூலயமா வந்து இப்போ நீங்கள் மொபைல் ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் மூலயமா நம்மளுடைய சிஸ்டம்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டிக்டாக்கு, ஷேர் சேட், அந்த மாதிரி என்னென்ன ஆப் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டம்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மூலயமா நீங்கள் டிக்டாக் பண்ணலாம். அந்த மாதிரி பல ஃபியூச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ விண்டோஸ் 10 விட விண்டோஸ் 11 அடுத்தபடி. ஸோ உங்களுக்கு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இட் வில் கிவ் யூ ஏ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுக்கு தான் இதுக்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கொடுத்துருக்கிறது. ரெண்டாவதாக, வேர் கேன் ஐ பை எ பிசி? ஓகே, அதாவது விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகி இருக்கிற பிசி நாங்கள் எங்கே வாங்க முடியும் ப்ரீ இன்ஸ்டால்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த விண்டோஸ் 11 ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எதுவுமே இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. எல்லாமே இந்த வருடத்துடைய, அதாவது 2021 இறுதியில் அது விற்பனைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது கேள்வி வந்து, விண்டோஸ் 11 அந்த ஒரு கம்ப்யூட்டருக்கு என்ன ப்ரைஸ், எவ்வளோ ப்ரைஸ் வரும், என்ன விலை அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு என்ன பதில்னா, அது வந்து மாறுபடும். ஏன்னா ஒவ்வொரு தயாரிப்பு நிறுவனமும் வெவ்வேறு வகையான கம்ப்யூட்டர் மாடல் கொடுப்பாங்க. அது எது வந்து விண்டோஸ் 11ல் ஓடுதோ அதனால் அந்தந்த நிறுவனத்துக்கு தகுந்த மாதிரி அது விலைகள் மாறும். அதை வந்து நாங்கள் வந்து தெளிவாக கூற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் விண்டோஸ் 11 இருக்கிற பிசியை நான் எங்கே வாங்கலாம் அப்படின்ற அடுத்த கேள்வி. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்டோஸ் அதாவது 11 வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற கம்ப்யூட்டர் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான், இன்னும் இது வரைக்கும் விற்பனைக்கு இன்னும் வரலை. இந்த வருடத்தினுடைய இறுதியில் அது விற்பனைக்கு வரும். அதை பற்றிய தகவல்கள் இன்னும் சில மாதங்களில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வில் மை ஆக்சசரிஸ்? அதாவது இப்போ நான் விண்டோஸ் 10ல் யூஸ் பண்ணுற என்னோடய ப்ராடக்ட்டு, என்னோட திங்ஸு, நான் இப்போ எந்தெந்த மாதிரி நேவிகேஷன் பண்ணுறேன், என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறனோ, ஸோ அதெல்லாம் விண்டோஸ் 11லேயும் ஒர்க் ஆகுமா, இல்லை அதில் ஏதாவது மாறுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, விண்டோஸ் 10ல் இருக்கிற மாதிரியே தான் விண்டோஸ் 11லேயும் அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும். எதுவும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தராது. விண்டோஸ் 10ல் ஒர்க் ஆகிறது விண்டோஸ் 11ல் ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ விண்டோஸ் 10ல் என்னென்னலாம் ஒர்க் ஆகுதோ அது அப்படியே ஒர்க் ஆகும். அடிஷ்னலாக விண்டோஸ் 11ல் இன்னும் உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து எங்கே ஒரு பிசி வாங்க போகிறீங்களோ, கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களோ, புதுசாக விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண பிசி ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்குறப்போ இந்த வருஷத்துடைய கடைசியில் அவங்ககிட்டயும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நான் வந்து இப்போ ஒரு பிசி வாங்கணும். ஸோ நான் இப்போ பிசியை இப்போ வாங்கிட்டு நான் அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் வந்து நான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது விண்டோஸ் 10 பிசிஸ் அனைத்து, அதாவது முக்கால்வாசி விண்டோஸ் 10 பிசிஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகிறதுக்கு உங்கள் பிசி கம்ப்யூட்டருக்கு என்னென்ன மினிமம் அதில் என்னென்ன சாஃப்ட்வேரில் அந்த ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் என்னோடய பழைய காணொலியிலே சொல்லியிருந்தேன். அதாவது 4GB ரேம் இருக்கணும், அதில் வந்து என்ன மாதிரி அந்த கிராஃபிக் கார்டு என்னென்ன இருக்கணும், அதில் டிபிஎம் 1.0 வெர்ஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் என்னுடைய போன காணொலியில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். அது இங்கே மேலேயே இருக்கும். நான் உங்களுக்கு இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த ரெக்யர்மெண்ட், மினிமம் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட். ஸோ இந்த பேசிக் ரெக்யர்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போவே விண்டோஸ் 10 இருக்கிற பிசி கம்ப்யூட்டர் நீங்கள் வாங்கினாலும் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் விண்டோஸ் 11க்கு அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக எனக்கு வந்து என்னோடய பிசி, என் கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸ் 10 பிசி நான் வச்சுருக்கேன்னா அது வந்து விண்டோஸ் 11க்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு அதுக்கு சில வழிகள் இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து எங்கே போய் கம்ப்யூட்டர் புதுசாக இப்போ சப்போஸ் வாங்க போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வாங்குகிற விண்டோஸ் 10 வந்து நான் வந்து விண்டோஸ் 11உடைய அந்த அப்கிரேடுக்கு சூட்டபுளான கம்ப்யூட்டரா அப்படின்றத வந்து நீங்கள் எங்கே போய் வாங்க போகிறீங்களோ அந்த சேல்ஸ் ப்ரொஃபஷ்னல்கிட்ட வந்து நீங்கள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த டேகில், அதாவது நீங்கள் வாங்க போகிற கம்ப்யூட்டரோட அந்த டேக் இருக்கும், அதில் வந்து ஃப்ரீ அப்கிரேட் டு விண்டோஸ் 11 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி என்னென்னா, ஹவு டு ஐ நோ இஃப் ஏ நியூ விண்டோஸ் பிசி மீட்ஸ் த மினிமம் ரெக்யர்மெண்ட். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விண்டோஸ் 10 பிசியில் வாங்க போகிறேன்னா அது விண்டோஸ் 11க்கு சூட் ஆகுன்றதை நான் எப்படி உறுதிப்படுத்துறது? அந்த கேள்விக்கு அந்த டேகில் ஃப்ரீ அப்கிரேட் டு விண்டோஸ் 11 அப்படின்னு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அது அந்த ஃபேக்ட் டேக். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் சேல்ஸ் ப்ரொஃபஷனல்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எனக்கு வந்து என்னுடைய விண்டோஸ் 10 பிசியில் நான் எப்போ வந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணிக்க முடியும் அந்த கேள்வி தான் அடுத்தது. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ விண்டோஸ் 10 பிசி யூஸ் பண்ணுற எல்லா பிசியுமே வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த மினிமம் ஹார்ட்வேர், இப்போ நான் அதுக்கு முன்னாடி காமிச்சேன் அந்த அண்ணன் ஹார்ட்வேரில் இருக்கணும்னு, அந்த ஸ்பெசிஃபிகேஷன் மீட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆக முடியும். ஆனால் அது எப்போ அப்கிரேட் ஆகுன்றத அந்த விஷயத்தை நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அப்பப்போ ஒரு தடவை என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய செட்டிங்ஸில் போயிட்டு விண்டோஸ் அப்டேட்ஸ் அதில் போயிட்டு அப்போ வந்து நம்மளுக்கு வந்து காட்டும், ஏதாவது புதுசாக ஒரு அப்கிரேட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு காட்டும். உங்களுக்கு சிஸ்டம்லேயே நோட்டிஃபிகேஷன் வரும். பட் இருந்தாலும் உங்களுடைய செட்டிங்ஸில் விண்டோஸ் அப்டேட்ஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து வந்திருக்கான்னு. இப்போ ரேண்டமாக இப்போ ஒரு 4 நாள் ஒரு தடவை இல்லை ஒரு மாதம் கழிச்சு அப்படி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல காட்டும். நீங்கள் அது மூலயமா அப்கிரேட் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் எல்லா விண்டோஸ் 10 பிசியும் வந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகாது. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அதாவது 80% அப்கிரேட் ஆக எலிஜிபிள்னா ஒரு 20% ஆகாது. அதை உறுதிப்படுத்தி கொள்ள நீங்கள் அந்த பிசி ஹெல்த் செக் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அந்த பிசி ஹெல்த் செக் உடைய கடைசியாக ஒரு ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்டில் அது தெளிவாக அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு பாப்அப் மாதிரி வரும். அதில் தெளிவாக சொல்லும், யுவர் பிசி டசன்ட் மீட் த ரெக்யர்மெண்ட். உங்களுடைய பிசி வந்து விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ண முடியாது, இல்லை முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடும். ஸோ அதை ரன் பண்ணி பாருங்கள். இது இப்போ என்னுடைய முந்தைய காணொலியிலையும் இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் பாருங்கள். அடுத்ததாக வாட் ஆர் த மினிமம், அதாவது என்னென்ன அந்த விண்டோஸ் 11க்கு தேவையான மினிமம் ஹார்ட்வேர் என்னென்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. நான் இப்போ முன்னாடி ஏற்கனவே காமிச்சது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னொரு டேபிள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு திருப்பி நான் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிறது தான், இது தான் நம்ம அங்கேயே என்னைக்கு பார்த்து உங்களுக்கு காமிச்சேன் நான். அதே இதுதான் டிபிஎம் 2.0 வெர்ஷன், 4GB ரேம், ஓகேங்களா? இது எல்லாமே. ஸோ இதுதான். அடுத்ததாக என்னுடைய விண்டோஸ் 10 கரண்ட் பிசி வந்து என்னுடைய இந்த ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்லாம் மீட் ஆகுது, அதே கேள்வி தான் திருப்பி கேட்டிருக்காங்க. அது எப்படி மேட்ச் ஆகுதுன்னா, திருப்பி நீங்கள் அந்த பிசி ஹெல்த் செக் ஆப், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெளிவாக சொல்லிவிடும் உங்களோட பிசி கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸ் 11க்கு
சூட்டபுளா எலிஜிபிளா இல்லையான்றதை தெளிவாக சொல்லிடும். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, என்னுடைய பிசி வந்து சப்போஸ் அந்த மினிமம் விண்டோஸ் 11க்கு தேவையான அப்கிரேடை வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா நான் விண்டோஸ் 10லேயே கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், முக்கியமான கேள்வி என்னென்னா, என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் அந்த பிசி ஹெல்த் செக் ஆப் நான் ரன் பண்ணுறேன். ஒருவேளை அது வந்து இல்லை, உங்களோட பிசி எலிஜிபிள் இல்லை, அந்த ஹார்ட்வேர்லாம் உங்களுக்கு அந்த மினிமம் ஹார்ட்வேர் வந்து உங்கள் சிஸ்டமில் இல்லைன்னு அது சொல்லிச்சுன்னா நான் வந்து விண்டோஸ் 10லேயே கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படின்றத கேள்வி. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்டோஸ் 10 வந்து விண்டோஸோடைய மிக முக்கியமான ஒரு வெர்ஷன் தான். ஆனால் நாங்கள் வந்து அக்டோபர் 14, 2025 வரைக்கும் தான் விண்டோஸ் 10க்கு சப்போர்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் எங்களுடைய சப்போர்ட் இருக்காது விண்டோஸ் 10க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான கேள்வி அது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஹவு வில் ஐ நோ இந்த அப்கிரேட், அதாவது என்னுடைய விண்டோஸ் 10 பிசிக்கு நான் இப்போ வந்து அந்த மினிமம் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டேன், பிசி ஹெல்த் செக்லாம் ரன் பண்ணிட்டேன், என்னுடைய விண்டோஸ் 10 பிசி வந்து விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள், ஏன்னா எனக்கு எப்போ கிடைக்கும், அது எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மைக்ரோசாஃப்ட்டில் வந்து அந்த அப்கிரேட் விண்டோஸ் 11 உங்கள் பிசி எலிஜிபிள்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 அப்கிரேட் எப்போ வரும்னா இந்த வருடத்தோடைய இறுதியில் ஆரம்பித்து அடுத்த வருடம் முழுவதும் அது கண்டினியூ ஆகும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பை பேட்சாக கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக பிஹைண்ட் த சீன்ஸ் இப்போதைக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து அது சம்மந்தமாக சில டெஸ்டிங்லாம் வேலிடேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பிசிக்கு தேவையான அந்த அப்கிரேட் சம்பந்தமாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அவங்க சைட்லேருந்து சில டேட்டாஸ்லாம் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதைத்தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்பப்போ ரேண்டமாக போய்ட்டு உங்களுடைய செட்டிங்ஸில் போய்ட்டு விண்டோஸ் அப்டேட்டில் செக் பண்ணி பாருங்கள், அதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நான் விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகணும்னா நான் எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்ற கேள்வி. அதுக்கு வந்து இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ. ஓகேங்களா, இட் இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா. ஆனால் நீங்கள் விண்டோஸ் 10 பிசினா அதுக்கு வந்து திருப்பி வந்து அந்த மினிமம் ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் மேட்ச் ஆகணும், அப்போ தான் நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்கிரேடுக்கும் அப்டேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி இது. அதாவது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்கிரேட் அண்ட் அப்டேட். அப்டேட்ன்றது என்னென்னா, அதாவது இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு விண்டோஸ் 10 ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, திடீர்னு உங்களுக்கு ஏதாவது எரர் வருது, ஏதாவது உங்கள் சிஸ்டம் ஹேங் ஆகுது, ஒரு 10 அப்ளிகேஷன் நீங்கள் 10 விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஒரு விண்டோஸ்லேருந்து அடுத்த இன்னொரு விண்டோஸ்க்கு வந்து ஈஸியாக உங்களால் நேவிகேட் பண்ண முடியல, மாற்றி மாற்றி போக முடியலன்னா அந்த டைமில் உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாகுதுன்னா அது வந்து ஒரு பிரச்சனை, ஒரு பக்கு. ஓகேங்களா, இல்லை உங்களோட சிஸ்டமில் வந்து வைரஸ் அட்டாக் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து செக்யூரிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி பக்கு, இந்த செக்யூரிட்டி பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக அந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போஸ் விண்டோஸ் 10 இப்போ இருக்கிறது, அந்த பிரச்சனை மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி அதுக்கு ஒரு திருப்பியும் ஒரு வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் அப்டேட். ஓகேங்களா, அது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்ணால் வருஷம் முழுவதும் ஏதாவது புதுசாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. எப்படி வந்து நம்ம மொபைலில் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா அந்த ஆப்புக்கு எப்படி ஒரு அப்டேட் புதுசாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அது அப்டேட். அப்கிரேடுன்றது அந்த வெர்ஷனே மொத்தமாக மாறுறது. ஓகேங்களா, அதாவது விண்டோஸ் 10லேருந்து நம்ம விண்டோஸ் 11க்கு டோட்டலாக அந்த ஒரு வித்தியாசமான புது வகையான ஃபியூச்சர்ஸு டூல்ஸ் எல்லாமே மாறுறது. அதுக்கு பேர் தான் அப்கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஹவு லாங், அதாவது இந்த ஃப்ரீ அப்கிரேட் சொல்லியிருக்காங்கல்ல, விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 வந்து ஃப்ரீயாக அப்கிரேட் அப்படின்னு, அது வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு அந்த ஃப்ரீ அப்கிரேட் விண்டோஸ் 10 டு விண்டோஸ் 11க்கு வந்து நாங்கள் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக என் டேட் எதுவும் வைக்கலை, இந்த டேட்டோட அது முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் என் டேட் நாங்கள் வைக்கலை. ஓகேங்களா, ஆனால் மைக்ரோசாஃப்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஓகேங்களா, ஆனால் குறைந்தபட்சம் 1 வருடம் வரை அது இருக்காது. ஓகேங்களா, ஆனால் அதற்கு அப்புறம் அதை நாங்கள் வேணும்னா செட் பண்ணுவோம், இல்லைனா செட் பண்ண மாட்டோம். ஸோ அது வரைக்கும் ஃப்ரீ அப்கிரேட் மினிமம் 1 இயருக்கு கேரண்டி. ஸோ அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ரிசர்வ்ஸ் த ரைட் டு எண்ட் த சப்போர்ட் ஃபார் த ஃப்ரீ ஆஃபர். திஸ் எண்ட் டேட் வில் பி நோ சூனர் தேன் 1 இயர். ஓகேங்களா, ஸோ மினிமம் குறைஞ்ச வருஷம் 1 வருஷத்துக்கு வரைக்கும் அந்த ஃப்ரீ அப்கிரேட் உங்களோட பிசி எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் விண்டோஸ் 11 அந்த ஃப்ரீ அப்கிரேட் வருமா வராதான்றதை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, கேன் ஐ கண்டினியூ டு யூஸ் விண்டோஸ் 10? நான் விண்டோஸ் 10ஐயே நான் யூஸ் பண்ணிக்கலாமா? அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன பதில் தான்
அதாவது நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுங்க, பண்ணலனா போங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது விண்டோஸ் 10க்கு அக்டோபர் 14, 2025 வரைக்கும் தான். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ விண்டோஸ் 11 நான் அப்கிரேட் பண்ணாலோ ஏதாவது இன்ஸ்டால் பண்ணாலோ என்னோடய பிசியில் அது வந்து அதிகமாக ஸ்பேஸ் எடுத்துக்குமா அப்படின்ற கேள்வி இது. நோ. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விண்டோஸ் 10ம் விண்டோஸ் 11ம் ஒரே அளவு தான் டிஸ்க் ஸ்பேஸ், உங்களுடைய கம்ப்யூட்டர் பிசியில் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து ஒரே அளவு தான் எடுத்துக்கும். ஆனால் டியூரிங் த அப்கிரேட் ப்ராசஸ், அதாவது இப்போ விண்டோஸ் 10 நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு விண்டோஸ் 11 உங்கள் பிசிக்கு அப்கிரேட் வந்துடுச்சுன்னா அந்த அப்கிரேட் பண்ணுற சமயத்தில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவைப்படும். அது எதுக்காகன்னா இந்த நமக்கு அப்கிரேட் பண்ணுற ப்ராசஸ் அப்போது சில ஆக்டிவிட்டீஸ்க்காக அது தேவைப்படும். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா டிஸ்க் ஸ்பேஸையும் வந்து அப்கிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் வந்து அதை க்ளீன் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் ஒரே டிஸ்க் ஸ்பேஸ் தான். அப்கிரேட் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவைப்படும். அந்த ஸ்பேஸையும் வந்து விண்டோஸ் என்ன பண்ணுன்னா ஒரு 10 நாள் கழிச்சு அப்கிரேட் முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடும். அடுத்ததாக விண்டோஸ் 11 வந்து விண்டோஸ் 10ஓடைய ரீப்ளேஸ்மெண்ட்டா, மொத்தமாக மாற்றுறதுக்கான உண்டான வேலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோடைய ஒரு புது வெர்ஷன் விண்டோஸ் 11, திருப்பி அதே பதில் தான். விண்டோஸ் 10 வந்து நாங்கள் வந்து அக்டோபர் 2025 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் விண்டோஸ் 11 தான். ஓகேங்களா? இப்போ நான் விண்டோஸ் 10 வச்சுருக்கேன்ப்பா, ஆனால் நான் விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணிடுறேன். நான் வச்சுருக்கிற என்னோடய கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல்ஸ்க்கு ஏதாவது ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி. பை டிஃபால்ட் உங்களுடைய ஆல் யோர் ஃபைல்ஸ் அண்ட் டேட்டா வில் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது விண்டோஸ் 10ல் நீங்கள் பிசியில் என்னென்ன ஃபைல் டேட்டா வச்சுருக்கீங்களோ அது அப்படியே பாதுகாப்பாக விண்டோஸ் 11 நீங்கள் அப்கிரேட் ஆனாலும் அப்படியே அதுக்கு மாறிடும். ஓகேங்களா? ஆனால் நாங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம், என்னென்னா ஒரு பேக்கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பிசி ஃபோல்டர் எப்படி நீங்கள் பேக்கப் எடுக்கிறதுக்குன்ற ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி அது மூலமா தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து ஒரு நார்மலாக நம்ம எல்லாருமே பண்ணுற விஷயந்தான். என்னதான் வந்து ஒருத்தவங்க வந்து இல்லை இப்போ நீங்கள் இந்த கொரோனா எடுத்துக்காட்டே எடுத்துக்கோங்களேன், இந்த தடுப்பூசி போட்டுக்கிட்டால் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளையில் வந்து ஒரு சில பேருக்கு உங்களுக்கு லைட்டாக உடம்பு சரியில்லாமல் தலைவலி வரும், உங்களுக்கு லைட்டாக ஃபீவர் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் என்ன இருந்தாலும் நீங்கள் விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஒரு பேக்கப் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அது சப்போஸ் ஏதாவது கிராஷ் ஆகிட்டா கூட, ஏதாவது ஒரு இஷ்யூ ஆனால் கூட உங்களோட பேக்கப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேன் ஐ கோ பேக் டு விண்டோஸ் 10 ஆஃப்டர் ஐ அப்கிரேட். ஓகேங்களா? அதாவது நான் விண்டோஸ் 10 வச்சுருக்கேன், இப்போது நான் விண்டோஸ் 11 அப்கிரேட் ஆகிடுறேன். எனக்கு ஆனால் பிடிக்கலப்பா விண்டோஸ் 11. ஓகேப்பா, நான் திருப்பி விண்டோஸ் 10க்கே நான் போயிடுறேங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல இது. அப்படின்னா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுடைய பதில், அதாவது எஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து விண்டோஸ் 11 அப்கிரேட் ஆகி ஒரு 10 நாள் டைம் இருக்குது. ஓகேங்களா? அந்த 10 நாள் டைமில் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் மறுபடியும் விண்டோஸ் 10க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் டேட்டா இருக்கோ அதோட மொத்தமாக நீங்கள் திருப்பியும் விண்டோஸ் 11 பிடிக்கலன்னா விண்டோஸ் 10க்கே நீங்கள் திருப்பியும் பேக்கப் ஆகி போயிடலாம். போயிட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டு அந்த எல்லாம் பண்ணி ஆஃப்டர் 10 நாள் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு க்ளீன் இன்ஸ்டால், அதாவது நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. அந்த க்ளீன் இன்ஸ்டால் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட விண்டோஸ் 11 வந்து மறுபடியும் வந்து விண்டோஸ் 10க்கே போயிடும். என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் 10 days you will need to backup your data and do a clean install to move back to Windows 10. க்ளீன் இன்ஸ்டால்ன்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய விண்டோஸ் 11 அப்கிரேட்லேருந்து திருப்பி நீங்கள் விண்டோஸ் 10க்கே போயிடலாம். ஆனால் 1000 இருந்தாலும் விண்டோஸ் 10ஓடைய லாஸ்ட் டேட் அக்டோபர் 2025 வரைக்கும் தான். ஓகேங்களா? ஸோ ஹவு லாங் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இல்லை அப்கிரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அதான் கேள்வி. அதாவது விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுறதை விட விண்டோஸ் 11 வந்து இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பிசியில் அதுக்கேற்ற மாதிரி பவர் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு அப்கிரேட் வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து அப்போவே அப்கிரேட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து சப்போஸ் இன்றைக்கி அப்கிரேட் வருது, நான் நாளைக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷெட்யூல் பண்ணியும் அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷனும் அவங்க சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் கேன் ஐ அப்கிரேட் மை விண்டோ 10 பிசி டு விண்டோஸ் 11 இஃப் ஐ எம் ரன்னிங் எஸ் மோட். ஓகேங்களா, அதாவது என்னுடைய விண்டோஸ் 10 பிசியை நான் விண்டோஸ் 11க்கு எஸ் மோடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எஸ் மோடில் நான் வந்து அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுடைய பிசி அந்த விண்டோஸ் 10 பிசி வந்து மினிமம் ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் மெட் ஆகிடுச்சுன்னா ஓகே, அந்த எஸ் மோடுன்றது எதில் இருக்குன்னா விண்டோஸ் 10 ஹோம் எடிஷனில் எஸ் மோடுன்னு இருக்குமா. ஸோ அந்த விண்டோஸ் 10 ஹோம் எடிஷனில் இருக்கிற எஸ் மோடு மூலயமா வந்து நீங்கள் வந்து விண்டோஸ் 11 ஹோம் எடிஷன் எஸ் மோடுக்கு வந்து அப்கிரேட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து இஃப் யுவர் விண்டோஸ் 10 பிசி இஸ் ரன்னிங் த ப்ரோ எடிஷன், அதாவது ஹோம் எடிஷனில் எஸ் மோடில் இருந்தால் நீங்கள் வந்து திருப்பி விண்டோஸ் 11ல் ஹோம் எடிஷன் எஸ் மோடுக்கு போயிடலாம். ஆனால் நீங்கள் விண்டோஸ் 10 பிசியில் ப்ரோ எடிஷன் எஸ் மோடில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஸ்விட்ச் அவுட் ஆகி அந்த எஸ் மோட்லேருந்து ப்ரோ, அதாவது இது வந்து ப்ரோ எடிஷனில் மட்டும். ஸோ ப்ரோ எடிஷனில் விண்டோஸ் 10 நீங்கள் எஸ் மோட்லேருந்து அதாவது வெளில வந்துடணும். யூ ஹேவ் டு ஸ்விட்ச் அவுட். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். ஏன்னா விண்டோஸ் 11 ப்ரோ எடிஷன் எஸ் மோடில் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. அதாவது விண்டோஸ் 10 ஹோம் எடிஷன் இன் எஸ் மோட், அதில் வந்து நீங்கள் வந்து விண்டோஸ் 11 ஹோம் எடிஷன் எஸ் மோட்லேயே வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, ஆனால் விண்டோஸ் 10 பிசி ப்ரோ எடிஷனில் வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா விண்டோஸ் 11ஓட ப்ரோ எடிஷனில் வந்து எஸ் மோடு இல்லை. ஓகே, எஸ் மோடில் விண்டோஸ் 11 ப்ரோ எடிஷன் இல்லை. ஓகேங்களா, இது முக்கியமான பாயிண்ட்டு. இந்த மாதிரி உங்களுடைய கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேன் ஏ ரியலி ஓல்டு பிசி ரன் விண்டோஸ் 11, அதாவது ரொம்ப ரொம்ப பழைய பிசி வச்சுருக்கப்போ நான் விண்டோஸ் 7 இல்லை விண்டோஸ் 8 வச்சுருக்கப்போ நான் வந்து விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ண முடியுமா? அப்பயும் அதே பதில் தான். இந்த பிசி ஹெல்த் செக் ஆப்பை ரன் பண்ணுங்கள். அது மூலயமா உங்களுக்கு அந்த மினிமம் ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்லாம் இருக்கா இல்லையான்னு அது சொல்லும். ஓகேங்களா, ஸோ அது வந்து சொல்லும். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். Many PCs that are less than 4 years old will be able to upgrade to Windows 11. அதாவது இப்போ 2021 நடக்குது. உங்களோட பிசி 2017க்கு அப்புறம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நிறைய பிசி, மோஸ்ட் ஆஃப் த பிசி வந்து எலிஜிபிள் தான் விண்டோஸ் 11 அப்கிரேட் ஆகிறதுக்கு. ஆனால் எப்படியா இருந்தாலும் அந்த மினிமம் ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட் இருக்கணும்ப்பா. அது இருந்தால் தான் அப்கிரேட் பண்ண முடியும். அதுதான் கடைசி. ஸோ கடைசியான கேள்வி, வேர் கேன் ஐ ஃபைண்ட், அதாவது விண்டோஸ் 11 என்னுடைய பிஸ்னஸ்க்கு தேவைப்படுதுப்பா, அதை பற்றி நான் இன்னும் பல தகவல்களை எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது அப்படி தான் கேள்வி. ஸோ அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, லேர்ன் அபவுட் விண்டோஸ் 11 ஃபார் யுவர் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவைப்படுதா அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ விண்டோஸ் 11 ஃபார் யுவர் பிஸ்னஸ் அந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். நியூ விண்டோஸ் 11 ஃபார் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கான இந்த விண்டோஸ் 11 இது. ஓகேங்களா, ஸோ இங்கே போய் உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லாமே அதோடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னுடைய இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக நன்றி. அவ்வளோதான். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். ஓகேங்களா, எல்லா கேள்விகளையும் நான் உங்களுக்கு தமிழிலேயே படித்து பதிலையும் உங்களுக்கு தமிழிலேயே தெரிவித்து விட்டேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போல் பல பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு எளிய தமிழில் அழகாக வழங்குவதற்கு நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.